அவன் நிக்க போறான். ரஜினி, கமல், அஜித் எல்லாம் விட்டு ஈத்தரைட்டே போய் கையெழுந்த போறான். பல நேரங்கள் குப்பைகளும் கோபுரத்துல போய் ஒட்டிக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட குப்பை தான் யோகி பாபு. ஹாய்லோ வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வலைபேசி அப்படிங்கிற யூடியூப் சேனலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஒரு வீடியோவில் நம்ம யோகி பாபு சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை கூட ஆட் பண்ணி தான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி அந்த ஒரு வீடியோவுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுற விதமாக இன்னைக்கு வலைபேசியில் ஒரு யூடியூப் சேனலில் அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்ல வந்த நியூஸை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இதையும் இந்த அந்தணன் அண்ட் பிஸ்மி இந்த ரெண்டு பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்தணன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யோகி பாபு வந்து ஒரு ஈத்தரையாம், இந்த பிஸ்மி சொல்லியிருந்தது யோகி பாபு ஒரு குப்பை அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தானுங்க. இப்போது இந்த மாதிரி சினிமா ஆக்டர் இப்போ யோகி பாபு நியூஸே நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஆக்டருடைய அப்டேட்டை சொல்லி தான் நீங்களே சம்பாதிச்சு அந்த ஒரு காசை தான் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் யார் ஈத்தரை யார் குப்பை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரை வச்சே சம்பாதிச்சுட்டு சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இப்போ அவரே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் எவ்வளோ பெரிய குப்பையாக இருப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி இதை பற்றி நம்ம பேசுவோம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போது யோகி பாபு அண்ட் வலைபேசி அப்படிங்கிற இந்த ஒரு சண்டைக்குள்ளே தலை அஜித்தையும் இழுத்து விட்டாங்க. தலை அஜித் என்ன ப்ரோ பண்ணார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் எதுவுமே பண்ணலை. நம்ம சினிமாவில் பார்க்குற ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் இதுலேயும் தலை அஜித் அவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படிமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ஆக்டரு, ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷர் மாதிரி தான் தலை அஜித் அவர் சுற்றிக்கிட்டு இருப்பார் ஜாலியாக. ஸோ அவரை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யோகி பாபு வந்து தலை அஜித்தை தொட போனாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ வந்து தலை அஜித் என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சரி, இது யாருப்பா உங்கள்கிட்ட சொன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யோகி பாபு சொன்னதா இவனுங்க சொன்னானுங்க. இப்போ யோகி பாபு இதை சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை பற்றி அவர் எதுவுமே சொல்லவே கிடையாது. இவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நாங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குது. அந்த ஒரு முட்டாள் கூட்டம் வேறு யாரும் இல்லை, வலைபேசி வியூவர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே இந்த வலைபேசி சொல்கிற எல்லாமே உண்மைங்கிற மாதிரி இது வரைக்குமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்விட்டர் சைடு வந்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு அப்டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டரில் அந்த ஒரு அப்டேட் எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சினிமா அப்டேட்டே இப்போ யார் வேணாலும் சொல்லலாம், நான் கூட என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த அளவுக்கு இப்போது இன்டர்நெட் வளர்ந்துக்கிட்டு இருக்க போது இந்த நாய்ங்க சொல்கிறத போய் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய காமெடியாக தான் இருக்குது. சரி ப்ரோ, இப்போ இவங்க சொன்னது பொய் தான் அப்படி மாதிரி யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேறு யாரும் சொல்ல, யோகி பாபு அவர் தான் சொல்லியிருந்தார். இப்போ தலை அஜித் தொடாத அப்படிமா சொன்னதா யோகி பாபு சொன்னதா இவனுங்க சொன்னானுங்க. பட் இதை பார்த்த யோகி பாபு அவர் உடனே வேதாளத்தில் தலை அஜித் வந்து மொட்டை ராஜேந்திரன் அண்ட் யோகி பாபு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு தலை அஜித் கூட யோகி பாபு நடித்தது வீரம் படத்தில். அதுலேயும் இந்த சாப்பாடு போட்டு அடிக்கிற இன்ட்ரோ சீன் தான் நினைக்கிறேன், அந்த ஒரு சீனில் யோகி பாபு நடிச்சிருப்பார். அப்போது அவர் தலை அஜித் கூட இருந்தால் அந்த ஒரு பாண்டிங் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படி மாதிரி அவர் அப்போயும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்னை வந்து பார்த்தாரு, அவர் ஒரு சின்ன பர்சன் தான் பண்ணேன், அப்படி கட்டி பிடிச்சாரு, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஏறின மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அந்த அளவுக்கு அவர் ஒரு இயல்பான ஒரு பெரிய மனிதர். இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இதுலேயும் இன்னொன்று சொல்லியிருந்தானுங்க, யோகி பாபு அவர் ஒரு காமெடியனே கிடையாது, அவருக்கு ஒரு காமெடி கூட வரல, அவர் ஒரு ஆக்டரே கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே யோகி பாபு வலைபேசியை பற்றி வெளிப்படையாக சொன்னதுனால சொன்னது. பட் இதே ஜெயிலர் படத்தில் யோகி பாபு பற்றி அவங்க ரிவ்யூ பண்ண அந்த ஒரு ரிவ்யூ நீங்கள் இப்போ பார்க்கணும்ல. அப்புறம் அவருக்கும் யோகி பாபுக்குமான இந்த கான்வர்சேஷன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளாக் காமெடி தான். பட் அதில் யோகி பாபு பாரதியார் கவிதை சொல்றேங்கிற பேரில் அவர் அப்பப்போ ஒன்று எடுத்து விடுவார். உன்னை எதுக்கு வேணாலும் மன்னிச்சிருவாங்க. பாரதியார் கவிதை சொன்ன மாதிரி பாரு, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் அதான் யோகி பாபு காமெடி வந்து படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ யோகி பாபு பற்றி யோகி பாபு அவரை பற்றி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறமா இப்போ யோகி பாபு பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துருங்க. உங்கள் காமெடி நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. இல்லை, இன்னொன்று இவர் காமெடியனே இல்லைங்கிற உண்மையை நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. ஆமாம், ஏன்னா தமிழ் சினிமா எப்பயுமே பார்த்தீங்கன்னா திறமையாளர்களை ஒரு பக்கம் கோபுரத்தில் வைக்கும், பல நேரங்கள் குப்பைகளும் கோபுரத்தில் போய் ஒட்டிக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட குப்பை தான் யோகி பாபு. ஸோ இப்போ உங்களுக்கு யார் மேலே தப்பு இருக்குது அப்படி மாதிரி ஈஸியாக புரிஞ்சிருக்க முடியும். இவனுங்க இது மட்டும் கிடையாது, இன்னும் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் பற்றி இந்த மாதிரி தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு வழி கட்டணும் அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுடைய வீடியோஸ் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சாலே போதும், அவனுங்களே திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். திருந்தலனாலும் அவங்களே யூடியூப் சேனலை விட்டு போகிற அளவுக்கு
கொடுக்காது ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு ஆக்டரை பற்றி ஆக்ட்ரஸை பற்றி தப்பாக தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க ஏதோ யோகியம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு சிரிப்பாக வருது. இவங்க பேசுகிறது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சாலுமே கூட அதையும் உண்மை மாதிரியே பேசி அதை வியூவர்ஸை நம்ப வைக்கிறது எப்படிங்கிறது இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும். ஸோ உண்மையாகவே இந்த ஒரு வலைபேசியை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி டெஃபினெட்லி உங்களுக்காக இன்னொரு வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.